வணக்கம். இந்த வீடியோவில் அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்பப்போ போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 3/4 டம்ளர் வந்துட்டு பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். எந்த கப்பு நம்ம அளவுக்கு எடுக்கிறோமோ அதே கப்பாலே அளந்துக்கலாம். 1 கப்பு வந்துட்டு அரிசி எடுத்திருக்கேன். இதே டம்ளரால் 1 டம்ளர் அரிசி, பச்சரிசி ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த தண்ணிலாம் போகிறதுக்காக ஒரு சின்ன டவலில் அரிசியை போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஃபேன் காற்றுல தான் போட்டு வைக்கணும், வெயிலில் போடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா உலர்ந்து வந்துருச்சு, ஆனால் ஈரப்பதம் மட்டும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு பவுடர் மாதிரி நமக்கு அரைக்கும்போது அரைஞ்சி வரும். இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சலிக்கலாம் வேண்டாம். இதை தனியாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்ல பவுடராக. நம்ம 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, பொடிச்ச வெல்லம், அதையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அடுப்பில் வச்சு ஒரு 1/4 டம்ளர் தண்ணீர் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வெல்லம் கரைஞ்சி ஒரு கோந்து பதத்துக்கு வரணும், க்ளூ மாதிரி வரணும். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா திக்காக வந்திருக்கு. இது வந்து நமக்கு வந்துட்டு நல்லா ஒரு மாதிரி உருள்ற மாதிரி வரணும் வெல்லம். அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் தான் மாவு வந்து நம்ம போட்டு கிளறும்போது கொஞ்சம் திக்கான பதத்தில் இருக்கும் நமக்கு அதிரசம் செய்யறதுக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுதான் வந்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் மட்டும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன். ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு அது கூட அரைச்சி வச்சுருக்கிற மாவை சலிக்கலாம் வேண்டாம், அரைச்சி அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில். அப்போ தான் அது கொஞ்சம் கொரன்னு இருக்கும், நல்லாயிருக்கும் அதிரசம் சாப்பிடும்போது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கிண்டி விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் கட்டிப்படாமல் இருக்கும் வெல்லத்தில். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மாவையும் போட்டு நல்லா கட்டி விடாமல் நல்லா கிளறி வச்சுக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற அரிசிக்கும் அந்த வெல்லத்துக்கும் ரொம்ப சரியாக இருக்கும். அதனால் எதுவும் மீதிலாம் எடுத்து வைக்க வேண்டாம். 3/4 கப்பு வந்துட்டு பொடிச்ச வெல்லம், 1 கப் வந்துட்டு பச்சரிசி ஊற வச்சு ட்ரை பண்ணி இடித்து வச்சுக்கணும். தண்ணியாக இருக்கக்கூடாது மாவு, அந்த மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. இதை கிளறிட்டு நல்லா இந்த மாவு வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் கண்டிப்பாக அது அப்படியே ஊறி இருக்கணும். அதுக்கும் பிறகு அதிரசம் செஞ்சால் தான் வந்துட்டு அதிரசம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா வாசனையாகவும் நல்லா மணலாக நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். இது அப்படியே ஒரு 2 நாள் இல்லாட்டி 3 நாள் அப்படியே வச்சிடலாம். நான் வந்துட்டு 3 டேஸ் கழித்து எடுத்து இப்போ செய்கிறேன் நான். மாவு பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், திக்காக உருள்ற மாதிரி இருக்கணும். கையிலையும் வந்துட்டு மாவு ஒட்டக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் மாவு வந்துட்டு லெமனை விட ஒரு சின்ன பாலாக எடுத்துக்கலாம். எடுத்து அதிரசம் செய்ய ஆரம்பிக்கலாம். வாழை இலை கிடைச்சதுன்னா வாழை இலையில் வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு கவர் எடுத்திருக்கேன், இலை இல்லைன்றதுனால. அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன பாலாக எடுத்து நம்ம தட்டி வச்சுக்கலாம். ரொம்ப தின்னாக பண்ண வேண்டாம், கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் அந்த இது. அப்போ தான் வந்துட்டு அதிரசம் உள்ளார கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும். ரொம்ப தின்னாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஹார்டாகிடும். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் சூடு பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 4லேருந்து 5 அதிரசம் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும்.
இப்போது இது நல்லா எல்லாத்தையும் தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு பொரிக்க வேண்டியது தான். இது எடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் அழகாக வரும். எடுத்து பொரிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். அதனால தான் இலை இல்லாட்டி கவரில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு தட்டணும்னு சொல்கிறது. எண்ணெய் வந்துட்டு சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு தான் அதிரசம் செய்யணும். ஹை ஹீட்லேயோ வச்சு செஞ்சிங்கன்னா அது டக்குன்னு கருகி போயிடும். உள்ளார வேகாது, மாவாகவே தான் இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா உப்பி வரணும் அதிரசம். அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். நல்லா உள்ளாரையும் வெந்து வரும் பொறுமையாக வேகும்போது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வந்திருக்கு அதிரசம். நல்லா வெந்துருச்சு. இது தனியாக எடுத்து எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம தட்டி வச்சுருக்கிற எல்லாத்தையும் 2 3 போட்டு அழகாக பொரித்து எடுக்க வேண்டியதுதான். ரொம்ப வாசனையான அந்த வெல்லத்தோடைய வாசனை, ஏலக்காயோட வாசனைலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அதிரசத்தில். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப மணமாக இருக்கும். இந்த அதிரசத்தை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அந்த பச்சரிசிக்கு வந்துட்டு மொத்தம் 12 அதிரசம் வந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவும் இருந்தது. உங்கள் வீட்லேயும் இந்த அதிரசம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மறக்காமல்